ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் கனவுக்குள் காவல் இருப்பேன், அத்தியாயம் 30. எல்லாம் சரி, இதனால் உங்களுக்கு என்ன லாபம் என்று ஸ்ரேயா கேட்க, அப்போதுதான் சித்தார்த்திற்கும் நியந்தனாவிற்கும் திருமணமான கதையை சொன்னவள், எனக்கு பின்னாடி வந்தவ என்ன மதிக்காமல் தெனாவெட்டா இருக்கா, இதுவரை பிள்ளை பிறக்கலை, ஆனால் இவளை வாரிசு வேண்டும் என்றுதானே அவர் கட்டிக்கிட்டாரு. பிள்ளை இல்லை என்ற வருத்தம் அவருக்கு இருக்கு. இந்த நேரம் நீங்க அங்கே வந்தா மகள் மேல் உள்ள பிரியத்தால் அவர் சொத்துக்களை எழுதி கொடுப்பார். நீங்க எனக்கு செய்ய வேண்டிய ஒரே உதவி, அந்த நியந்தனாவை வீட்டை விட்டு விரட்டணும். அது உங்களால் முடியாது, ஆனால் உங்க மகளால் முடியும். மகள் என்ன கேட்டாலும் சித்தார்த் மட்டுமில்லை, மொத்த குடும்பமும் அவளுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வாங்க. ஏன்னா உங்கள் மகள் சித்தார்த்தின் அம்மா தங்கை போல இருக்கிறாள். இதுதான் உங்களுக்கு கிடைத்த பேரதிர்ஷ்டம். எனக்கு அந்த நியந்தனா நிரந்தரமாக அந்த வீட்டை விட்டு போகணும். அதுதான், வேறு எதுவும் வேண்டாம். அதோடு ஒன்றே ஒன்று, உங்களுக்கு அவருடைய அந்த வீட்டை எழுதி கொடுக்கும்போது அவர் இப்போது இருக்கும் அந்த பெரிய வீட்டை என் பெயரில் நீங்கள் எழுதி கொடுத்துடணும், அவ்வளவுதான் என்றாள். மற்றபடி உங்களுக்கு அங்கே தேவைப்படும் உதவிகளை நான் செய்வேன். மாமியார் கிழவி ஒருத்தி இருப்பாளே, வாயை திறந்தா மூடவே மாட்டாளே என்றாள் அரண்யா. ஆமாம், ஆனால் அவரால் உங்களுக்கு பெரிய அளவு எதிர்ப்பு வராமல் நான் பார்த்துக்கிறேன். அவர் திட்டினால் காதில் வாங்காமல் போயிருங்க, இல்லையா நேருக்கு நேர சண்டை போடுங்க என்றாள் கன்யா. எனக்கு இதில் பெருசாக இஷ்டம் இல்லை என்றாள் அரண்யா. அப்போ சரி, உங்கள் மகளை அவர் அப்பா கூட்டிக்கிட்டே போயிடுவார். உங்களுக்கு எந்த பலனும் இல்லாமல் போயிடும். உங்கள் பொண்ணுமே நல்ல வசதி வாய்ப்பு அன்பு எல்லாம் கிடைக்கிற அப்பா கிடைத்தால் பிறகு உங்கள் பக்கம் வருவாளா சொல்லுங்க? உங்கள் மகளே அவங்க பக்கம் போயிட்டா நீங்கள் பெற்று வளர்த்ததுக்கு எந்த பிரதிபலனும் இல்லாமல் போயிடும். இப்போ மாதிரியே நீங்கள் எப்போவும் கஷ்டப்படத்தான் வேண்டும். எனக்கென்ன என்றாள். இதோ பார், என் மகள் மட்டும் ஹீரோயின் ஆயிட்டா பணம் மழையாய் கொட்டும். பணம் எனக்கு வேணும் தான், அதை விட இந்த லைம் லைட் வெளிச்சம் புகழ் போதை எனக்கு வேணும். அதற்காகத்தான் இத்தனை வருடம் காத்திருந்தோம். இப்போ எப்படி என்று அரண்யா சொல்ல, நாங்கள் யோசித்து முடிவு சொல்கிறோம் என்று ஸ்ரேயா சொல்ல, நீங்கள் யாருன்னு சொல்லவே இல்லையே என்று அவளை பார்த்து கன்யா கேட்க, என்னுடைய ஃப்ரெண்ட் வெல்விஷர் எல்லாம் இவதான் என்றாள் அரண்யா. ஓகே, உங்களுக்கு 4 நாள் தான் டைம். அதற்குள் நீங்கள் உங்கள் முடிவை சொல்லணும், அங்கே வந்துவிடணும், சரியா என்ற கன்யா. நீங்கள் முடிவு சொல்லலை என்றால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்றாள் கன்யா. பிறகு இருவரும் ஃபோன் நம்பர்களை பரிமாறிக்கொண்டு சுட சுட ஸ்டார் ஹோட்டல் விருந்தை முக்கிவிட்டு அவர்கள் கிளம்பினார்கள். கன்யா யோசித்தாள். இப்போ அவள் கையில் எடுத்திருப்பது இருபுறமும் கூர்மையான கத்தி. இதனால் எனக்கும் பாதிப்பு வரலாம், ஆனால் எனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்லை, எதிரிக்கு 2 கண்ணும் போகணும் என்பார்களே, அந்த மனநிலையில்தான் இருந்தாள் கன்யா. நான் இவர்களிடம் பேசினது தெரிந்தால் கண்டிப்பாக சித்தார்த் மட்டுமில்லை தஸ்வினும் டென்ஷனாகி விடுவார்கள். எங்களுக்கே பிரச்சனையாக வரலாம். ஆனாலும் அதற்காக அந்த நியந்தனாவை சும்மா விடலாமா? அவளை அந்த வீட்டை விட்டு ஓட ஓட விரட்ட வேண்டும். அந்த வீடு எனக்கு சொந்தமாக வேண்டும் என்று முடிவு செய்தாள். அடுத்த 4 நாள் அதையும் இதையும் சொல்லி தடுத்து தஸ்வினை அவள் சித்தார்த்துக்கிட்ட இந்த விஷயம் பற்றி பேசாமலே பார்த்து கொண்டாள். இவளே எதிர்பாராத விதமாக அவளிடம் காலையில்தான் அவர்கள் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வரப்போகிறோம் என்று சொன்னார்கள். அதை கேட்டு அடுத்து சொல்ல வருவதற்குள் வந்தே விட்டார்கள். ஆனாலும் நேற்றே மாமியாரிடம் அரண்யாவை பார்த்ததை மட்டும் சொன்னாள். அதனால்தான் கல்யாணி இவளை பார்த்ததும் லபோதிபோ என்று கத்தலை. தஸ்வினுக்கு தெரிந்தது அரண்யாவையும் நிஷுவையும் தான் பார்த்ததை பற்றி அண்ணனிடம் கன்யா பேச்சை கேட்டு மறைத்தது தப்பு. அதற்குள் இவர்கள் இப்படி இங்கேயே வருவார்கள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. தஸ்வின் சொன்னதை கேட்ட பெரியவர்கள், அது எப்படி? நீ அவர்களை பார்த்தால் உன்னை அவர்களுக்கு அடையாளம் தெரிந்ததா என்று முருகவேல் கேட்க, இல்லப்பா. அது எப்படிடா? நீ பார்த்த 4 நாளில் உன்னை அடையாளம் தெரியாமல் நீ பேசாமல் அவர்கள் இத்தனை வருடங்கள் கழித்து திடீரென எப்படி அவர்கள் இங்கே வந்தார்கள்?
உன்னை அவர்களுக்கு அடையாளமும் தெரியலை, நீயும் பேசலை, அவங்க உன்னையும் பெருசாக பார்க்கல. அப்படின்னா அவங்களுக்கு இத்தனை வருஷம் கழித்து அவங்க இங்கே வந்தது எப்படி? கண்டிப்பாக இதில் உன் பொண்டாட்டி ஏதோ பண்ணியிருக்கிறா. அவளுக்கு நியந்தனாவை நாம் பேசி வைத்து கட்டி வைத்தது பிடிக்கலை. அவளை விரட்ட இவளை வரவழைச்சு இருக்கிறா என்று முருகவேல் சொல்ல சித்தார்த்துக்கு மனம் நொறுங்கி போனது. யாரை நம்புறது? மலை போல நம்பிய தம்பியே இப்படி பண்ணிவிட்டானே. என்கிட்ட ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லியிருந்தா அவன் ஏதாவது யோசித்து செய்திருப்பான். இப்போ திடீரென தன் பெண்ணை, அதுவும் இவ்வளவு பெரிய பெண்ணை கண்டதும் அவனால் எதுவுமே செய்ய தோணலை. சித்தார்த், சீக்கிரமாக முடிவிடு. ஆனால் உன் மகளை கைவிட்டு விடாதே. அப்படியே உன் அம்மாவின் சாயல். இப்படி ஒருத்தி வயிற்றில் போய் பிறந்திருக்கே. இப்போ ஏற்பட்டுள்ள சிக்கல் முள்ளு மேலே விழுந்த சேலை மாதிரி. பலமாக பிடிச்சி இழுத்தா சேலை கிழிஞ்சிரும். சேலைக்கு பாதிப்பு வராமல் எடுக்கணும். அதாவது உன் மகளுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. பெண் பிள்ளை அம்மா கிட்டத்தான் இருக்கணும் என்றுதான் சட்டம் பதில் சொல்லும். இங்கே உன் மகளுக்கு நீதான் அப்பா என்று இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கும் போல. இங்கே எல்லாரும் அதுக்கு புதுசாக தெரிவிங்க. இங்கே உங்கள் கூட அது இருக்க அந்த சின்ன பிள்ளை பயப்படத்தான் செய்யும். அந்த புள்ள மனசு கோணாமல் நடந்துக்குங்க என்றார் பெரியவர். பிறகு நீ ஏதாவது ஒரு முடிவு பண்ணு. உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லு என்றவர் கிளம்பிவிட மற்றவர்களும் சென்று விட்டார்கள். தஸ்வின் அண்ணனிடம் திரும்ப மன்னிப்பு கேட்க அவன் எதுவுமே பதில் சொல்லாமல் வெளியே போய் ஜீப்பை எடுக்க, அண்ணா உன் மூடு சரியில்லை, நான் எடுக்கிறேன் என்று தஸ்வின் சொல்ல, இனி எவனையும் நம்ப நான் தயாரில்லை என்றவன் ஜீப்பை எடுத்து கொண்டு போய்விட்டான். தஸ்வின் மனம் ஒடிந்து போனான். அப்பா சொன்ன பிறகுதான் அவனுக்கு உரைத்தது. அண்ணி மேல் எப்பவும் நல்ல எண்ணம் இல்லாத இவள் அவருக்காக பரிந்து பேசினதை நான் நம்பியிருக்க கூடாது. இவள்தான் ஏதோ தகிடுதத்தம் பண்ணி அவர்களை வரவழைத்து இருக்கிறாள். அண்ணனின் வெறுத்து போன அந்த குரல் அவனை உலுக்கியது. அதைவிட வீட்டிற்குள் நடந்த கலவரம் அவன் வாயை அடைத்தது. சித்தார்த் வீட்டை விட்டு வெளியே போனதும் கன்யா மாடியில் இருந்து கத்தினான். ஏய் தனா, இங்கே வா என்றாள். அதுவரை பேசாமல் போகும் கணவனை தடுத்து சாப்பிடக்கூட சொல்லாமல் விதிர்த்து போயிருந்தாள் நியந்தனா. இப்போ கன்யா கூப்பிடவும் மேலே சென்றாள். அங்கே அவள் அறை வாசலில் அவளுடைய புடவைகள், துணிமணி என்று அவளுடைய அனைத்தும் அள்ளி அறைக்கு வெளியே வீசினாள் கன்யா. மூத்த மருமகள் பின்னே போன முருகவேல், என்னம்மா என்ன பண்ணுற நீ என்று அதட்ட, மாமனாரை எதிர்பார்க்காத கன்யா, அடடா அவசரப்பட்டு கத்திட்டுமோ, கிழவன் வந்துட்டாரே என்று தன்னையே அமைதியாக்கியவள், அது மாமா இந்த ரூம் தான் அவங்களுக்கு வேணுமாம். அதுவும் உங்கள் பேத்திக்கு இந்த ரூமே தான் வசதியாக இருக்குமாம். அதுதான் தனாவை கீழே கெஸ்ட் ரூமில் போய் இருக்க சொன்னேன் என்றாள். என்னது கெஸ்ட் ரூமா? ஏன் இங்கேயே இன்னும் 2 ரூம் இருக்கே என்று தஸ்வின் கேட்க, எங்களுக்கு தனித்தனி ரூம் வேணும் என்றாள் அரண்யா. இது என்ன அநியாயமாயிருக்கு? கட்டின பொண்டாட்டி அவளை எப்படி அவன் இடத்தை விட்டு நீங்கள் கீழே அனுப்புவீங்க என்று முருகவேல் கோபப்பட, எனக்கு தெரியாது மாமா, உங்கள் மூத்த மருமகள் கிட்ட நீங்கள் பேசிக்குங்க என்றாள். என்னது மூத்த மருமகளா? யாருக்கு மருமக என்று முருகவேல் கோபமாக கேட்க, ஏன் என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இன்னும் நான் அவர் பொண்டாட்டி தான். எங்களுக்கு இன்னும் டைவர்ஸ் ஆகலை. அதுவாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்போ இந்த நிமிஷம் சட்டப்படி நான் தான் அவர் பொண்டாட்டி. அவருக்கு பொண்ணு பெற்று கொடுத்து வளர்த்து கஷ்டப்பட்டு ஆளாக்கி இருக்கேன். எனக்கு தான் அவர்கிட்ட முதல் உறவும் உரிமையும் இருக்குது. ஏதோ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தி கழுத்தில் அவர் தாலி கட்டினா அவள் பொண்டாட்டி ஆகிடுவாளா? அது இல்லை, அவள் வப்பாட்டி தான். சட்டப்படி நான் தான் அவர் மனைவி. என் மகள் தான் இந்த வீட்டின் மூத்த வாரிசு. எங்களுக்குத்தான் முதல் உரிமை இங்கே என்றால் அரண்யா ஆணைத்தரமாக. நிலைமை ரொம்ப சிக்கலாக இருக்கே. இப்போ சித்தார்த் என்ன முடிவு எடுக்கிறான்னு தெரியாமல் நாம் எதுவும் பேசிவிடக்கூடாது என்று அப்பா மகன் இருவரும் தயங்கினார்கள். இந்த தயக்கத்தை கன்யா தனக்கு சாதகமாக்கி கொண்டாள். தனா, உன்னோடதை எடுத்துக்கிட்டு கீழே போ என்றாள் கன்யா. ஆண்களால் நியந்தனாவிற்காக ஏற்றுக்கொண்டு எதுவும் செய்ய முடியலை. அண்ணி, நீங்கள் மாடிக்கு வாங்க, அங்கே உள்ள அறையில் தங்கிக்குங்க என்றான். என்னது, நம்ம பகுதிக்கா? எதுக்கு? இதோ பாருங்க, உங்கள் அண்ணனுக்கு சட்டப்படியான பொண்டாட்டி இவங்க தான்.
இவங்க உங்கள் அண்ணனோட மனைவியா? அவங்க இடத்துக்கு இங்கே வந்த பிறகு இவளுக்கு இங்கே மட்டுமில்லை, இந்த வீட்டிலும் இடமில்லை. ஏன் உங்கள் அண்ணனின் வாழ்க்கையிலும் இனி இவளுக்கு இடமில்லை. நியாயமாக பார்த்தா இவளுக்கு சூடு சொரணை இருந்தால் இந்நேரம் இவ இந்த வீட்டை விட்டே போயிருக்கணும். ஒருவேளை நீங்கள் 2 பேரும் தானே இவளை கட்டிக்கிட்டு வந்து உங்கள் அண்ணங்கிட்ட விட்டீங்க, கூட்டிக்கிட்டு வந்து இவ அண்ணங்கிட்ட விட்டீங்க, உங்கள் அண்ணன்கிட்ட விட்டீங்க என்று அவள் சொல்ல, ஏய் வாயை மூடிடி, என்ன பேச்சு இது, அநாகரிகமான பேச்சு என்று தஸ்வின் கத்த, நியந்தனா ஓ என்று கதறி அழுதாள். அழு அழு, நல்லா அழு. பணக்காரன் என்றதும் பல்லை காட்டிக்கிட்டு குடும்பமே வந்தீங்கல்ல, இப்போ பாரு உன் நிலைமைய. இதுக்கு தாண்டி சொல்கிறது ஓவரா ஆடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப கெத்தா மூத்தவர் கூட வெளிநாட்டு காரில் போனியே, என்னை ஏறக்கூட விடலை அந்த பவானியும் பாவனாவும். இப்போ புரியுதா உன் நிலைமை இங்கே என்னன்னு என்று கன்யா மாமனார் புருஷன் இருவரையும் சட்டையே செய்யாமல் தனாவின் பொருட்களை அள்ளி வீசி எறிந்து வெளியே போ என்று அவளை பிடித்து தள்ள தனா கீழே விழுந்தாள். என்னடி இதெல்லாம்? இவ உன் தங்கச்சி முறை, இரத்த சம்பந்தம் உள்ளவ. அவ யாரோ ஒருத்தி. அவ யாரு என்ன ஏதுன்னு கூட உனக்கு தெரியாது. அவளுக்காக பாவம் அண்ணியை இப்படி பேசுவியா என்று தஸ்வின் கேட்க, இவ யாரா இருந்தா எனக்கு என்ன? இவளுக்கு தானே உங்கள் அண்ணன் இவளுக்கு தானே உங்கள் அண்ணன் பிள்ளைய கொடுத்துருக்காரு. இப்போ சட்டப்படி உங்கள் அண்ணனுடைய மகள் இவள் தானே. உங்கள் அண்ணனோட வாரிசுன்னு சொல்கிறதுக்கு இவ மட்டும்தானே இருக்கா? மறுக்க முடியாமல் விழித்து நின்றார்கள் ஆண்கள். எதுவாக இருந்தாலும் அண்ணன் முடிவு பண்ணட்டும், நீ ஏன் இப்படி அன்னிக்கிட்ட நடந்துக்கிற என்று தஸ்வின் கோபமாக கேட்டான். நியந்தனா அழுது கொண்டே தன் பொருட்களை எடுக்க, ஏய் நில்லு என்று சொன்ன அரண்யா, கொடு அத என்று அவளின் நகை பெட்டியை வாங்கி, இது எனக்கு சொந்தமானது. என் புருஷன் கூட படுத்தவளுக எல்லாருக்கும் சொந்தமானது இல்லை. சட்டப்படி நான் மட்டும்தான் அவர் மனைவி, என் மகள்தான் வாரிசு. கொடு எல்லாத்தையும் என்று வாங்கியவள், காது கழுத்தில் கிடக்கிறதையும் கலட்டி கொடு. இது ஒன்றும் நீ உன் அப்பா வீட்டில் இருந்து போட்டுக்கிட்டு வந்தது இல்லையே. இங்கே என் புருஷன்கிட்ட படுத்ததுக்காக என் புருஷன் வாங்கி கொடுத்தது தானே. என்கிட்ட கொடுத்துட்டு வெளியே போ. நீயா போகலை, உன்னை கழுத்தை பிடிச்சு தள்ளுவேன் என்றாள் அரண்யா. முருகவேல் தன்னால் இந்த பெண்களை சமாளிக்க முடியாது என்று எண்ணி தன் மூத்த மகன் சித்தார்த்திற்கு ஃபோன் அடித்தார்.